நான் கடந்த நாட்களில் சிந்தித்து கொண்டு இருக்கும்போது எனக்கு ஆண்டவர் கொடுத்ததான ஒரு வார்த்தை என்னன்னா, பிரியமானதை யோசித்து செய்யுங்கள். ஒரு குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கணும், ஒரு சபை ஆசீர்வாதமாக இருக்கணும்னா, குடும்பம் ஆசீர்வாதமாக இருப்பதற்கு எது கணவனுக்கு பிரியமோ அதை யோசித்து செய்ய வேண்டும். குடும்பம் ஆசீர்வாதமாக இருப்பதற்கு எது மனைவிக்கு பிரியமோ அதை யோசித்து செய்ய வேண்டும். குடும்பம் ஆசீர்வாதமாக இருப்பதற்கு எது பிள்ளைகளுக்கு பிரியமோ அதை யோசித்து செய்ய வேண்டும். குடும்பம் ஆசீர்வாதமாக இருப்பதற்கு எது பிரியமோ பிள்ளைகள் பெற்றோருக்கு பிள்ளைகள் எது பிரியமோ அதை யோசித்து என்ன செய்ய வேண்டும், செய்ய வேண்டும். பிரச்சனைகள் வருவதற்கு காரணம் என்ன? கடந்த நாட்களில் நான் சிந்திக்கும் போது, ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து யோசிக்கும் போது, குடும்பங்களில் பிரச்சனைக்கு வருவதற்கு காரணம் என்ன, குடும்பம் சந்தோஷமாக இல்லாமல் இருப்பதற்கு காரணம் என்ன என்பதை யோசிக்கும் போது, ஒருவரை பிரியமாய் நடக்கும்படி, ஒருவருக்கொருவர் பிரியமாய் நடக்கும்படி யோசித்து சிந்தித்து செயல்படுவார்கள் என்றால் அவருடைய குடும்பம் மகிழ்ச்சியான குடும்பமாக இருக்கும். அல்லேலூயா. அவருடைய குடும்பம் எப்படி இருக்கும்? மகிழ்ச்சியான குடும்பமாக இருக்கும். யோசிக்கணும். உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு குழம்பே உங்கள் வீட்டில் பிடிக்காத ஒரு குழம்பு வச்சுட்டா முகம் என்ன செய்கிறது? சொல்ல மாட்டேங்கிங்களே. நடக்கலையா? நடந்தது தானே சொல்லுத. அவசரத்தில் ஒரு ரசத்தை வச்சிருவாங்க, அது அன்னைக்கு குடும்பத்துக்கு எப்படி மாறிடுது? விஷமா என்ன செஞ்சிருது? மாறிடுது. எதற்காக இதை நான் சொல்கிறேன் என்றால், தேவனுடைய பிள்ளைகளுடைய குடும்பம் முதலாவது தேவனுக்கு பிரியமாய் இருக்க வேண்டும். இரண்டாவது, நாம் ஒருவருக்கொருவர் எப்படி இருக்க வேண்டும்? பிரியமாய் இருக்க வேண்டும். அதனால்தான் பாடினோம், பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறது போல் நீ எல்லாவற்றிலும் யார் வாழ்ந்து சுகமாய் இருக்க வேண்டுமா? சொல்லுங்க. பிரியமானவர்கள். யோவான் தன்னுடைய நிருபத்தில் எழுதும்போது அவர் சொல்கிறார், 3வது நிருபம் என்று நினைக்கிறேன், 2வது வசனத்தில் அவர் சொல்கிறார், பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும். அப்போ ஒருவருக்கொருவர் பிரியமாய் நடக்க ஆரம்பித்து விட்டால், பிரியமாய் வாழ ஆரம்பித்து விட்டால் எல்லாவற்றிலையும் கர்த்தர் வாழ்வை கொடுக்கிறார். லேலியா சொல்ல மாட்டீங்க. அப்படி நடந்ததானே லேலியா வரும். ஒருவருக்கொருவர் பிரியமாய் நடக்க ஆரம்பித்து விட்டால் எல்லாவற்றிலையும் கர்த்தர் எதை கொடுக்கிறாரா? சொல்லுங்க. எல்லாவற்றிலையும் கர்த்தர் எதை கொடுக்கிறாரா? வாழ்வை கொடுக்கிற. அந்த வசனத்தை வாசியுமா? அப்படின்னா தானே எல்லாருக்கும் தெரியும். 3 யோவானின் புஸ்தகம் 2வது வசனம், பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருப்பாயாக. அப்ப யாரு சுகமாய் இருக்க முடியும், யார் எல்லாவற்றிலும் வாழ முடியும் என்றால், அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பிரியமானவர்கள், பிரியத்தோடு இருப்பவர்கள். பிரியத்தோடு இருப்பவர்கள். புருஷன் மனைவியினிடத்திலையும், மனைவி புருஷனிடத்திலையும், பிள்ளைகள் பெற்றோரிடத்திலையும், பெற்றோர்கள் பிள்ளைகளிடத்திலையும் பிரியமாய் இருந்தால்தான் அந்த குடும்பம் நன்றாய் இருக்கும். அந்த குடும்பம் எப்படி இருக்கும்? நன்றாய் இருக்கும். எப்போ பார்த்தாலும் பிரியம் இல்லை அப்படின்னா அந்த குடும்பத்தில் சண்டை சச்சரவு. காலையில் வெளியில் போகிற ஆள் தூங்குறதுக்கு தான் வீட்டுக்கு என்ன செய்யும்? என்ன நடக்கிறது என்று யாருக்கும் தெரியாது. வேதம் சொல்கிறது. ஒரு வசனத்தை கூட அதற்கு அஸ்திபாரமாய் வாசியுங்கள். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். அப்போ நம்முடைய குடும்பம் சந்தோஷமா இருக்கணும்னா we testify what is best. தேவனுடைய சமூகத்தில் எது நம்முடைய குடும்பத்துக்கு பிரியம், எது நம்முடைய சபைக்கு பிரியம். நான் ஒன்னொன்னா வாங்கிட்டு இருக்கும்போது, இந்த வருஷம் ஆண்டு விழாக்கு முன்னால ஒன்று வாங்கணும்னு நினைச்சிருக்கிறேன். என்னன்னா பெரிய தோசைக்கல். என்னது சொல்ல மாட்டேங்கிங்களே?
வீட்டுக்கு வாங்கினா 300 ரூபாய் 400 ரூபாயில வாங்கிடலாம். இங்க வாங்குறதுக்கு எவ்வளவு வருதான்? 10,000 ரூபாய்க்கு மேல வரணுமா? நான் இந்த வருஷமே கேட்டேன் சமையல்காரங்கிட்ட, அது எவ்வளவு ஆகும் என்னண்டு தோசைன்னு சொன்னோன்னே எல்லாருக்கும் முகம் சந்தோஷப்படுது. இட்லியில தான் சுகம் இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப அதை வாங்கினு பிரயாசப்படும் போது வாங்கன்னு நினைச்சு நம்ம மாஸ்டர்கிட்ட கேட்கும்போது 10,000 ரூபாய்க்கு மேல வரும் சார் அப்படின்னாங்க. வாங்கிடலாம், மறுபடியும் சிலிண்டர் 2 வேணுமே, அதுக்கு ஒரு சிலிண்டர் தனியாக என்ன செய்யணும், கொடுக்கணும். யார் வீட்டில் 2 சிலிண்டர் இருக்கோ அதை கொத்தி இங்கே கொண்டு வந்துடுவான். இல்லையா? அது கர்த்தருக்கு பிரியம். சபைக்கு கொண்டு வருவது யாருக்கு பிரியம்? கர்த்தருக்கு பிரியம். எப்படி ஆகிலும் வாங்குறதுக்கு நான் முயற்சிக்கிறேன். கர்த்தரு எனக்கு அந்த காரியத்தை வாய்க்க செய்வற. ஏன்னா நான் சபைக்கு பிரியமானதை யோசிக்கிறேன். இல்லையா? நீங்களும் அப்படி யோசிக்கணும். உங்க குடும்பத்துக்கு எது பிரியம்? நாம் எதை செய்தால் ஒருவருக்கொருவர் பிரியமாய் இருப்போம், எதை செய்தால் பிரியம் இழந்து போகும், இதை நீங்கள் சிந்திக்க வேண்டும். அதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு பிரியமானது இன்னது என்று நீங்கள் சோதித்து பாருங்க. உங்க வீட்டில் உங்க மாம்சமும் மனசும் விரும்பின பிரகாரம் நீங்கள் செய்யாதிருங்க. மாம்சத்திற்கும் மனசுக்கும் இடங்கொடாமல் அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு நிருபத்தில் சொல்றாரு, ஆண்டவர் என்னை அழைத்த உடனே நான் மாம்சத்தோடு இரத்தத்தோடு என்ன செய்யல, ஆலோசனை பண்ணவில்லை. ஆண்டவருக்கு பிரியம் என்ன என்பதை நான் யோசித்தேன் என்று அவர் சொல்கிறார். கலாத்தியர்கள் நிருபம் 1ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது அவர் சொல்கிறார், 16வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 16வது வசனம், 1ஆம் அதிகாரம் 16வது வசனம். தம்முடைய குமாரனை நான் பிரஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாய் இருந்த போது உடனே நான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணாமல் ஜெபத்துல உட்கார்ந்திருந்தேன். பிரியமான காரியம் குடும்பத்துல நடக்கணும் அப்படின்னா தேவ சமூகத்தில் என்ன செய்ய வேண்டும்? அமர்ந்திருக்க வேண்டும். நான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் ஆலோசனை பண்ணாமல், காரணம் மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை என்ன செய்வதில்லை, சுதந்தரிப்பது இல்லை. பரிசுத்த ஆவியினால் உண்டான நீதியின் பலன், தேவ பலன் தான் நமக்கு பரலோகத்தில் நம்மை கொண்டு போய் என்ன செய்யும், நிறுத்தும். ஆகையினால் கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். உங்க குடும்பத்துல ஒரு காரியத்தை செய்ய போறீங்க. உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு ஆகாரத்தை சரி செய்ய போறீங்கன்னா, இன்னைக்கு இந்த ஆகாரம் வைத்தால் எல்லாருக்கும் சரியா இருக்குமா? ஏன்னா ஒருவர் காய்ச்சல் இருக்கலாம், ஒருவர் தலைவலியில் இருக்கலாம், ஒருவர் வயிறு வலியில் இருக்கலாம். என்னைக்காவது ஒரு நாள் அன்னைக்கு எல்லா ஆகாரமும் எல்லாருக்கும் என்ன செய்யாது, ஒத்துக்கொள்ளாது. ஒருவரை பார்க்க வைத்து இன்னொருவர் புசிப்பது நல்லது அல்ல, அது பிரியம் அல்ல. எல்லாரும் சாப்பிட வேண்டும், எல்லாரும் என்ன செய்ய வேண்டும். அப்போ ஒரு சாதாரண காரியத்திலேயே நாம் எல்லாருக்கும் பிரியமா இருக்க வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றால், தேவனுடைய காரியத்தில் நீங்கள் உங்களை சோதித்து பார்த்து பிரியமா இருக்க வேண்டும். ஏனென்றால் பிரியமானவர்களுக்கு எப்பொழுதுமே நெருக்கம் இருக்கும். எல்லாருக்கும் நெருக்கம் இருக்காது. தேவனுக்கு பிரியமாய் அங்க தண்ணியை கொண்டு போய் விளையாண்டுகிட்டு இருக்கான் பாருங்க. தேவனுக்கு பிரியமாய் நாம் வாழ ஆரம்பிச்சிட்டோம்னா, தேவனுக்கு பிரியமாய் நம்ம வாழ ஆரம்பிச்சிட்டோம்னா நெருக்கங்கள் வரும். அந்த நெருக்கத்தின் மத்தியில தேவனுக்கு நாம் எப்படி இருக்கணும், பிரியமாய் இருக்க வேண்டும். வசனம் அப்படிதான் சொல்கிறது. சாலமோன் எழுதினதான உன்னத பாட்டின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல பார்க்கும்போது, முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் என்ன செய்கிறார், இருக்கிறார். அப்போ பாருங்க, முள்ளுனா நெருக்கம். இந்த நெருக்கங்கள் வரும்போது நம்ம ஆண்டவருக்கு பிரியமாய் இருக்கிறோமா? நெருக்கங்கள் நம்மை நெருங்கி வரும்போது தேவனுக்கு பிரியமாய் இருக்கிறோமா என்பதை நீங்க நல்ல சோதித்து பார்த்துட்டா, சோதித்து பார்க்க ஆரம்பிச்சாச்சுன்னா நடக்கிறது என்னவென்றால், அவர் நமக்கு போதனை கொடுக்க ஆரம்பிச்சு. எல்லாருக்கும் இயேசு போதனை கொடுக்க மாட்டார்.
நான் தான் இங்கே இருக்கிறோம்னா எல்லாரையும் கூப்பிட்டா நம்ம ஆலோசனை சொல்லிட்டு இருக்கிறோம். வருதவங்களுக்கு மட்டும்தான் என்னது ஆலோசனை. பிரியமானவர்கள் வருவாங்க, அவங்களுக்கு நல்ல ஆலோசனை கொடுக்குறோம். உங்கள் வாழ்க்கையில் கேட்டால் சில காரியத்தை கேட்குறீங்க, சில காரியத்தை கேட்காம போகிறீங்க. கேட்கலன்னா பின்னால் உட்காந்து அன்னைக்கு பாஸ்ட் இப்படி சொன்னார, நம்ம செய்யாம விட்டுட்டோமே, சொன்னார செய்யாம விட்டுட்டோமே, சொன்னார செய்யாம விட்டுட்டோமே. இந்த பாட்டு வேண்டாம். அல்லேலூயா. எனக்கு தெரியாததையும் புரியாததையும் யாருக்கு நான் சொல்ல மாட்டேன். எனக்கு தெரியாத காரியங்களை யாருக்கும் சொல்ல மாட்டேன். எனக்கு புரியாததையும் யாருக்கும் அதில் ஆலோசனை கொடுக்க மாட்டேன். ஒரே வார்த்தை சொல்லுவேன், நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, நானும் ஜெபம் பண்ணுதேன். கர்த்தருக்கு சித்தமானால் அதை என்ன செய்யுங்க, செய்யுங்க. எதற்காக சொல்றோம்னா, எல்லாவற்றிலையும் நாங்கள் தேறினவர்கள் அல்ல. நாங்கள் தேறக்கூடிய காரியமும் என்ன செய்கிறது இருக்கு. ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்கும் போது சில காரியங்களுக்கு பதில் உடனே வரும், சில காரியங்களுக்கு பதில் உடனே என்ன செய்யாது, வராது. அதற்கு நிதானம் நமக்கு அவசியம். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, நீர் எனக்கு போதித்தரலும், உமக்கு பிரியமானதை செய்ய நீர் எனக்கு போதியும். 148ஆம் சங்கீதம் 10வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தரலும், நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. அப்போ பிரியமான காரியத்தை ஆண்டவர் நமக்கு போதிக்கணும். தேவன் நமக்கு என்ன செய்யணும், போதிக்கணும். துன்மார்க்கமாய் ஜீவிக்க கூடாது, துன்மார்க்கமான காரியங்கள் நமக்குள்ள வரக்கூடாது. ஏன்னா இன்றைக்கு இருக்கிற சமுதாயம் துன்மார்க்கமான காரியங்கள், போதை பொருள்களுக்கு அடிமையாகி, தேவையில்லாத பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகி தன்னையும் வேதனைப்படுத்துகிறார்கள், தன் பெற்றோரையும் குடும்பத்தையும் என்ன செய்கிறார்கள், வேதனைப்படுத்துகிறார்கள். இப்படிப்பட்ட வேதனையான காரியம் நமக்குள்ள வராம இருக்கணும்னா சிறு வயதிலிருந்தே நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்கவே. சின்ன வயசுல இருந்தே என்ன செய்யணும், ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே உமக்கு பிரியமானதை எனக்கு போதியும், உமக்கு பிரியமானதை போதியும் போதியும் என்று சொன்னால் அவருடைய நல்ல ஆவி நம்ம எப்படி நடத்துவாரா, செம்மையான வழியில கர்த்தர் நம்ம என்ன செய்வார், நடத்துவார். நாம் செம்மையான வழியில நடத்தப்படுவதற்கு செய்ய வேண்டியதான காரியம் ஆண்டவருடைய போதனையை கேட்க. ஆசிரியர்கள் சொல்லி கொடுக்கும்போது அந்த பாடம் சரியாய் ஏறிவிட்டால் அந்த பிள்ளை ஜெயம் எடுக்கலாம். அல்லேலூயா. அதே போல ஒரு காரியத்துல பிரியம் உண்டாக கர்த்தருடைய சமூகத்துல உட்கார்ந்து ஜெபித்து அந்த காரியத்தை செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா ஆண்டவர் கிருபையாய் நம்மை நடத்துவார். அல்லேலூயா. அவர் கிருபையாய் என்ன செய்வார், நடத்துவார், போதிப்பார். 32ஆம் சங்கீதம் 8வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, என் கண்ணை உண்மையில் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு என்ன செய்வேன், காட்டுவேன். அப்ப ஆண்டவர் இவ்வளவு காரியங்களை சொல்லியிருக்கும் போது ஆண்டவருடைய சமூகத்துல நாம் என்ன செய்யணும், அமர்ந்திருக்க வேண்டும். அவருக்கு பிரியமானதை செய்ய காலையில் எழும்பின உடனே ஜெபம். காலையில் எழும்பின ஆண்டவரே இன்னைக்கு நான் என்ன செய்ய வேண்டுமோ அதை நீர் எனக்கு கற்றுத்தார். அல்லேலூயா. இருதயத்துல கை வச்சு சொல்லுங்க, இனிமேல் ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்பின உடனே ஆண்டவரே இன்று நான் என்ன செய்ய வேண்டுமோ அதை எனக்கு கற்றுத்தார். அல்லேலூயா. காலையில் எழும்பணும்னா அந்த ஒரு ஜெபம் இருக்கணும். நான் காலையில் ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே இன்னைக்கு எங்கே போகணுமோ அதை எனக்குள்ள வெளிப்படுத்தும். சில நேரங்களில் வெளிப்படுத்தி நான் பாஸ்டர் மட்டும் கேட்கும் போது அவங்க சொல்லுவாங்க இன்னைக்கு போக வேண்டான்றாங்க. ரைட், விட்டுருவேன். கடந்த வாரம் புதன்கிழமை ஒரு இடத்துக்கு போகணுன்னு சொன்னேன், உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு இடத்துக்கு போகணுன்னு சொன்னேன். அப்போ நாளைக்கு காலையில் நீங்கள் புளியரைக்கு டிரைவிங் பண்ண வேண்டியதற்கு பேசாமல் இந்த பேப்பரெல்லாம் திருத்திட்டு வீட்டில் இருங்க. உடனே சரி, அது நல்லது தான். சீக்கிரமாக தூங்கியாச்சுன்னா காலைல எழுந்துச்சு, எனக்கு காலைல 6 மணிக்கெல்லாம் பெறப்படணும். நம்ம ஆட்கள் எப்படிப்பட்ட ஆள் தெரியுங்களா, 6 மணின்னு சொன்னால் 6:45 தான் வந்து நிற்பாங்க. இனி அதனால விசுவாசிகள் என் கூட வரணும்னா 5 மணின்னு சொல்லிடுவேன். ஆலயத்தில் ஜெபம் பண்ணுங்க. டிராவலுக்காக என்ன செய்யுங்க, நான் சில நேரத்தில் விட்டுட்டும் போயிடுவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா டைம்ல ரொம்ப ரொம்ப நான் கரெக்டா இருப்பேன்.
இதுவரைக்கும் என்னுடைய ப்ரோக்ராம்ல நான் லேட்டா போன சரித்திரமே கிடையாது. அப்படி ஒரு உற்சாகத்தின் ஆவியே, அப்படி ஒரு கரெக்டா போகக்கூடிய ஆவியே கர்த்தர் என்ன செய்திருக்கிறார், தந்திரிக்கிறார். அப்படியே நான் லேட்டா போயிட்டாலும் அங்க ஃபங்க்ஷன் லேட் ஆயிரும். கர்த்தர் எங்களோட கூட என்ன செய்தாரு இருக்கிறார். ஒரு முறை 2 ப்ரோக்ராம் ஒரே நாள்ல எனக்கு தெரியாம அவங்க பண்ணிட்டாங்க. நான் களக்காடுல போய் ஒரு திருமணம் நடத்தினோம். அப்போ அன்னைக்கு களக்காடுக்கு ஏற்கனவே ப்ரோக்ராம் கொடுத்தாச்சு. ப்ரோக்ராம் கொடுத்ததுக்கு அப்புறம் ப்ரோக்ராம் மாற்ற மாட்டேன். ப்ரோக்ராம் கொடுத்தாச்சு. அப்புறம் சென்ட்ரல் சர்ச்சில் இருந்து உங்கள்கிட்ட சொல்லதுக்கு மறந்துட்டோம், இங்கே ஒரு மேரேஜ் இருக்குண்ணா. இல்லை, நான் களக்காடுக்கு ப்ரோக்ராம் கொடுத்துட்டேன். அங்கே முடிச்சுட்டு வந்து இங்கே பதிவு பண்ணிட்டு என்ன செய்தேன், பதிவு பண்ணால் தான் வருவேன், வேற எதுக்கு வர மாட்டேன். போயிட்டேன், நேரே போயாச்சு. அங்கே முடிச்சுட்டு இங்கே வாரேன். அப்போதான் கல்யாணம் முடியுது. நான் கரெக்டான நேரத்துக்கு எங்கே போயிட்டேன், உள்ள போயிட்டேன். எதற்காக சொல்றேன்னா ஒரு பஞ்சுவாலிட்டி நமக்குள்ள இருக்கணும். அதனால தான் நான் கேட்டிருந்தேன், பொதுவான கேள்வியில் ஒரு கேள்வி நான் கேட்டிருந்தேன், நீங்கள் ஆராதனைக்கு சரியான நேரத்தில் வருகிறீர்களா? சரியான நேரத்தில் அது கர்த்தருக்கு பிரியம். சரியான நேரத்தில் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு முன்னால வந்து நீங்க ஆலயத்தில் உட்கார்ந்து ஜெபம் பண்ணுவது கர்த்தருக்கு பிரியம். அந்த ஜெபத்தை கர்த்தரை அங்கீகரித்து ஒரு சிக்கனா மகிமையை தேவன் ஆலயத்தில் இறக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய விருப்பம் அதுதான். அதனால உமக்கு பிரியமான காலையில் எழும்பின உடனே ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே இன்னைக்கு நான் வேலைக்கு போறேன், உயரமான இடத்துல இருந்து வேலை செய்ய வேண்டியது, உயரமான இடத்துல இருந்து வேலை செய்ய வேண்டியது. கடந்த நாட்கள்ல ஒரு விசுவாசிகளுடைய வீட்டில் உட்கார்ந்துக்கும் போது அவங்க சொன்னாங்க, நம்ம விசுவாசிகள் தான் எல்லாரும் சேர்ந்து அந்த சாரத்துல நின்று வேலை பார்த்துருக்காங்க. அந்த சாரம் அப்படியே வலிய நிச்சயிட்டான், விழுந்துட்டான். அதுல ஒருத்தர் வேலைக்கு போக முடியாம இப்போ ஆடுகளை வாங்கி அதை மேய்த்து கொண்டு இருக்கிறார். எதற்காக வச்சிருந்தேன்னா, காலையில் எழும்பின உடனே ஆண்டவரே இன்னைக்கு நான் வேலைக்கு போகணும்பா, உமக்கு சித்தமான வேலையை, அது கடினமான வேலையோ லகுவான வேலையோ, உமக்கு சித்தமானதை நான் செய்ய எனக்கு கற்றுத்தரேன்னா ஆண்டவர் கற்றுத்தருவார். அந்த வேலையை லகுவாக்கி கொடுப்பார். அல்லேலூயா. லகுவாக்கி கொடுப்பார். என் தேவனால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. அதான் என் கண்ணை உன்மேல் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு என்ன செய்வேன். காலையில் எழும்பின உடனே நம்முடைய ஜெபத்தில் அது ஒரு ஜெபமாய் இருக்க வேண்டும். ஆண்டவரே உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு என்ன செய்தாரோ கற்று தார். அப்படி பிரியமானதை செய்ய கற்றுத்தாரும் என்று சொல்வதை காட்டிலையும் நமக்குள்ள ஒரு விருப்பம் இருக்கணும், உமக்கு பிரியமானதை மட்டும் நான் செய்ய விரும்புகிறேன். அல்லேலூயா. உமக்கு பிரியமானதை செய்ய நான் என்ன செய்தேன், குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர், புருஷன் மனைவிக்கு விருப்பமானதையும் மனைவி புருஷனுக்கு விருப்பமானதையும் செய்யுங்க. இந்த விருப்பத்தை செய்ய விடாம தடுக்கிறதுன்னு தெரியுமா, செல்லுதான். ஞாயிற்றுக்கிழமை காலையில் நான் ஆராதனை முடிந்தது வரைக்கும் வாட்ஸ்அப்பையும் பார்க்க மாட்டேன், ஒன்றையும் பார்க்க மாட்டேன். எதுன்னா ஃபோன் வரும், அதுவும் என் பக்கத்தில் இருந்து அட்டன் பண்ணுவேன். அட்டன் பண்ணலையே மிஸ்டு கால் ஆகிட்ட மறுபடியும் ஃபோன் போடவும் மாட்டேன். 2 மணி வரைக்கும் 1:30 மணி வரைக்கும் காலையில் ஃபோனை என்ன செய்ய மாட்டேன், தொட மாட்டேன். அதே போல் மற்ற நாட்களில் 8 மணி வரைக்கும் ஃபோனை எடுக்க மாட்டேன். ஒரு வசனத்தை போடுறது தவிர மீறி என்ன வந்துக்கிட்டு பார்க்கவும் மாட்டேன். ஏன்னா எனக்கு முதலாவது அவசியம் கர்த்தருடைய சமூகம், உங்களுக்கு முதலாவது அவசியம் கர்த்தருடைய சமூகம். இந்த செல்லு தான் இன்னைக்கு அநேக குடும்பத்தில் புருஷன் மனைவிக்கு இருக்கிறதான பிரியத்தை கெடுக்கிறது. தயவுசெய்து நீ மன்னிச்சிருங்க, கடினமான வார்த்தையை சொல்லிட்டேன். இல்லை, நீங்க நல்லா இருக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த செல்லு தான் அநேக குடும்பத்தை என்ன செய்கிறது, கெடுத்துக்கொண்டு பிரியமாய் வாழ விடாதபடிக்கு அது என்ன செய்கிறது, கெடுத்துக்கொண்டிருக்கு. கொஞ்சம் நல்லா சிந்திச்சு பாருங்க, ஏன் நம்ம இன்னைக்கு ஆசீர்வதிக்கப்பட முடியல? அந்த செல்லு நம்முடைய கையில வருவதற்கு முன்பு எவ்வளவு ஆசீர்வாதமா இருந்திருக்கு. எத்தனை ஆயிரங்கள் எத்தனை லட்சங்கள் நம்ம கையில வந்துச்சு. ஆனா இவைகள் வந்ததுக்கு அப்புறம் ஆண்டவருக்கு நம்ம முதலிடத்தை கொடுக்கிறோமா, இயேசுவுக்கு நம்ம முதலிடத்தை கொடுக்கிறோமா? சிந்திச்சு பாருங்க. சிந்திச்சு பார்த்து பிரியமானதை செய்ய நீங்க நாடுங்க. அந்த பிரியமானதை செய்ய நான் விரும்புகிறேன் நீங்கிறத என்ன நமக்குள்ள வந்துட்டுனாலே ஒரு பெரிய ஆசீர்வாதம் நமக்கு இருக்கு. அல்லேலூயா. 40ஆம் சங்கீதம் 8வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது,
என் தேவனே, என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். நமக்குள்ள ஒரு விருப்பம் வரணும். நமக்குள்ள என்னது வரணும்? ஒரு விருப்பம் வரணும். யாரும் சொல்லி செய்யக்கூடாது, யாரும் சொல்லி செய்யக்கூடாது. நமக்குள்ள தானாகவே ஒரு விருப்பம் என்ன செய்யணும்? வரணும். சாப்பிடுவதற்கு தானா ஒரு விருப்பம் வந்துச்சுன்னா அது கஞ்சா இருந்தாலும் சந்தோஷமா குடிச்சிருவாங்க. யாராவது சொல்லி அதை சாப்பிட வைக்கணும்னா அது திண்டுக்கல் பிரியாணியாவே இருக்கட்டும், அல்லாட்ட ஆம்பூர் பிரியாணியாவே இருக்கட்டும், அது தொண்டைக்குள்ள என்ன செய்யாது? பொறுமா. என்ன எப்போ பார்த்தாலும் சாப்பிடு சாப்பிடுன்னு சொல்லிட்டு இருக்கேன்ட்டு அங்கே ஒரு கோபம் தான். நான் சொல்றது உண்மையா பொய்யா? அங்கே என்னது வரும்? கோபம் வரும். ஆனா பிரியமாயிருந்தால், அல்லேலூயா, விருப்பம் இருந்தால், நான் அந்த பாயிண்ட்டுக்கு தான், விருப்பம் இருந்தால் அதை அடுப்பில் இருக்கும்போதே பக்கத்தில் இருந்து அள்ளி வச்சு சாப்பிட்டது பிள்ளைகளும் என்ன செய்கிறது? இருக்கிறது. அதனால் ஆண்டவரே, உமக்கு பிரியமானதை செய்ய நான் விரும்புகிறேன். இந்த வசனத்தில் அப்படித்தானே சொல்லப்பட்டிருக்கு. என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய நான் என்ன செய்கிறேன்? இன்னைக்கு உங்க குடும்பம் தோல்வியை காணாமல் ஜெயத்தின் மேல ஜெயம் இந்த வருடத்தில் எடுத்து நீங்க நல்ல வெற்றி நடை போடணும் அப்படின்னா செய்யக்கூடியது என்னன்னா, ஆண்டவரே, உமக்கு பிரியமானதை செய்ய நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். அல்லேலூயா. உமக்கு பிரியமானதை செய்ய நான் நினைச்சுக்கிறேன், அர்ப்பணிக்கிறேன். இந்த செல்லெல்லாம் ரெண்டாவது தான். எனக்கு முதலாவது தேவை இந்த வேத வசனம், முதலாவது தேவை என்னுடைய முழங்கால். இந்த ரெண்டு என்னுடைய வாழ்க்கையில சரியா இருக்கும் என்றால் நான் ஆண்டவருக்கு பிரியமானதை செய்வேன். அவருக்கு பிரியமான நேரங்களில் கர்த்தர் என்னை உயர்த்தி கொண்டே இருப்பார். கர்த்தர் என்ன செய்வார்? உயர்த்துவார். உங்களை விட நான் வசதியில ரொம்ப குறைஞ்சாலே, எங்க அம்மா எனக்கு கற்றுக் கொடுத்தது, என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன் எனக்கு கற்றுக் கொடுத்தது, என்னுடைய மாமா அத்தை அவர்கள் கற்றுக் கொடுத்தது, உங்களுடைய லைஃபை பார்க்கும்போது அவர்கள் இன்னைக்கு இவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கிறார்கள்னா, என்னுடைய ஆவிக்குரிய தகப்பனை குறித்து சொல்லுன்னா, வெறும் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு, ட்ரெங்கு பெட்டி, ஒரு வேதாகமத்தோட தான் வீட்டை விட்டு வெளியில வந்தாங்க. எத்தனையோ திருப்பி இந்த இடத்துல சாட்சி சொல்லியிருக்கிறாங்க, இந்த மைதானத்தில் சாட்சி சொல்லியிருக்கிறாங்க. வெறுமனையா தான் வந்தாங்க. ஆனா வேதத்தை நேசிக்கும் போது, முழங்கால் படிட்டு ஜெபிக்கும் போது, கர்த்தருக்கு பிரியமானதை செய்யும் போது எல்லா கண்களும் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு மகிமையான ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா. அதே போல உங்களுக்காக தான் நான் சொல்றேன், நீங்க மகிமையான ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கணும்னா நமக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா ஒரு வாஞ்சை, ஒரு தாகம், ஒரு விருப்பம் இருக்கணும். என்ன விருப்பம்னா, நான் இன்னைக்கு ஆண்டவருக்கு பிரியமானதை மட்டும்தான் செய்வேன். அல்லேலூயா. ஆண்டவருக்கு விருப்பமானதை மட்டும்தான் என்ன செய்வேங்கிற ஒரு வாஞ்சை வந்துட்டுனா ஆண்டவர் ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சார். அப்படி விருப்பமானவர்கள், பிரியமானவர்கள் ரெண்டு காரியத்திற்கு விலகி ஓடும். விருப்பமானவர்கள் ரெண்டு காரியத்துக்கு, அது அண்ணனா இருக்கலாம், தம்பியா இருக்கலாம், மச்சனா இருக்கலாம், அக்காவா இருக்கலாம், யாரா இருக்கட்டும், அந்த ரெண்டு காரியத்துக்கு நீங்க விலகி ஓடினா தான் ஆண்டவர் உங்கள் மேல் பிரியப்பட்டு உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஒன்று விக்கிரக ஆராதனைக்கு 1 கொரிந்தியர் 10:14 சொல்லப்பட்டிருக்கிறது. 2 ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைக்கு 1 பேதுரு 2:11 2 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஆகையால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள். யாரை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு? யாரை பார்த்து சொல்றாரு? இல்ல, அவங்க வருத்தப்படுவாங்க, அதான் ஆசீர்வாதங்கள் குறையுது. வேதம் என்ன சொல்கிறதோ அதன்படிகாரம் நீங்கள் நடவுங்கள். அல்லேலூயா. வேதத்தின் படிகாரம். நீங்க சொல்லலாம், பாஸ்டர் நீங்க ஊழியத்துக்காக வந்துட்டீங்க, அதனால இது உங்களுக்கு பொருந்தும், எங்களுக்கு பொருந்தாது. இல்லை, ஊழியக்காரனுக்கு ஒரு தனிச்சட்டம், விசுவாசிகளுக்கு ஒரு தனிச்சட்டத்தை இந்த வேதாகமம் என்ன செய்யலை, வேதாகமம் என்ன செய்யலை, கொடுக்கல. எல்லாருக்கும் பொதுவானது. விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள். அதனால என்ன வந்தாலும் நம்ம என்ன ஆசீர்வாதத்தை இழந்து விடுவோமோ என்ன நினைக்கிறோமோ அதற்கு மேலாக கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அவர்கள் எல்லாரும் நம்முடைய பக்கத்தில் வருவார்கள். அல்லேலூயா. அதற்கு ஒரு உதாரணத்தை நான் சொல்வேன்னா, நம்முடைய தலைமை போதகர்
அவருடன் பிறந்ததான 7 பேர், 7வது ஆள் தான் அவரு. 9 பேர் அவங்க ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து அபிஷேகம் பெற்று வீட்டை விட்டு வெளியில வரும்போது வெறும் போட்டிருக்க ட்ரெஸ், ஒரு ட்ரங்கு பட்டி, ஒரு பைபிளோட தான் வந்தாங்க. ஆனா அவங்க காலத்திலேயே அவங்க அப்பா அம்மா கூட பிறந்த சகோதரிகள் எல்லாரும் வந்து இவங்க வீட்டில் இருப்பதை என் கண்கள் கண்டு. அல்லேலூயா. காரணம் என்ன? விக்கிரக ஆராதனைக்கு விலகி நினைச்சிட்டாங்க. விக்கிரக ஆராதனைக்குள்ள விலகி ஓடணும். அந்த இடத்துல போய் ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கக்கூடாது. அந்த இடத்துல இருக்கிற எதையும் அனுபவிக்கக்கூடாது. அதான் வேறு பிரிக்கப்பட்ட ஒரு அனுபவம். அல்லேலூயா. அதுதான் என்ன அனுபவம்? வேறு பிரிக்கப்பட்ட ஒரு அனுபவம். நாம் பரிசுத்தவான்கள், பரிசுத்தவாட்டிகள், பரலோக வாசிகள் என்பதற்கு அது ஒரு அடையாளமாக இருக்கிறது. 2வது சொல்லப்பட்டிருக்கிறது 1 பேதுரு 2:11, ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளுக்கு விலகி ஓடுங்கள். வாசிக்க கேட்போம். பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசியுமாய் இருக்கிற நீங்கள் ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளுக்கு விலகி என்ன செய்யுங்கள்? விட்டு விலகுங்கள். யாரை பார்த்தா ஆண்டவர் சொல்றாரு? யாரை பார்த்தான் சொல்றாரு? பிரியமானவர்கள். இந்த பிரியமானவர்கள் தன் ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளுக்கு விலகி என்ன செய்யணும்? ஓட வேண்டும். எந்த இச்சையும் நம்முடைய வாழ்க்கையில வராதபடி நம்மை பரிசுத்தமாய் காத்து கொள்ள வேண்டும். அந்த பிரியமானவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு 2 நிபந்தனை. 1, விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடணும். 2வது, மாம்ச இச்சைகளுக்கு நமக்கு விரோதமாகவே அது போராடுது. நமக்கு விரோதமாகவே அது போராடுகிறது. அது இருந்தா இது நல்லா இருக்குமே, இது நல்லா இருந்தா நல்லா இருக்குமே ஒரு இச்சை. அது வேண்டாம். ஆண்டவரே, உமக்கு பிரியமானதை எனக்கு தாரன்னா ஒரே வருஷத்துல உயர்ந்த ஸ்தானத்துல கர்த்தர் நம்மை கொண்டு போய் வைப்பார். விசுவாசிக்கிறவங்க 2 கரங்களையும் வைத்து ஒரு அலையிலேயே சொல்லுங்க பாப்பா. ஒரே வருஷத்துல, இந்த வருஷத்துல ஆண்டவரே, என் கண்ணும் என் இருதயமும் என் மாம்சமும் விரும்பின காரியத்தை நான் செய்யாமல் நீர் எனக்கு உமக்கு பிரியமானதை செய்ய நான் விரும்பி இருக்கிறபடியினால் என்று சொல்லி ஜெபிக்க ஆரம்பித்தால் இந்த வருஷத்துல உயர்ந்த ஸ்தானத்தில் அநேகரை கர்த்தர் கொண்டு போய் வைப்பார். சொந்தங்கள் பந்தங்கள் எல்லாம் ஆச்சரியப்படக்கூடிய, இவனுக்கு எப்படிடா இந்த வாழ்வு வந்துச்சு அப்படின்னா, இயேசுவுக்கு பிரியமானதை அவர்கள் செய்ய ஆரம்பித்தார்கள். அந்த இயேசு இவர்களை ஆசீர்வதித்திருக்கிறார். யார் ஆசீர்வதித்திருக்கிறாரு? சொல்லுங்களேன், யார் ஆசீர்வதித்திருக்கிறார்? நம்மளை ஆசீர்வதிப்ப இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. இப்படி விலகி ஓடினால் சகல விதமான நற்கிரியைகளிலேயும் ஆண்டவர் நம்மை சீர்பொருந்த வைப்பார். சகல விதமான நற்கிரியைகள், ஒரு நற்கிரியைகள் அல்ல, 2 நற்கிரியைகள் அல்ல. எபிரேயரின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானவைகளை உங்களில் நடப்பித்து நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படியே செய்ய உங்களை சகலவித நற்கிரியையிலும் சீர் ஆக்குவாராக. அப்போ பாருங்க, இந்த பிரியமானவங்களுக்குள்ள சீர் இருக்காது. சீருன்னா என்னது? புண்ணு வந்துட்டுனா சீர் வச்சுட்டு சீர் என்ன செஞ்சுட்டு வச்சுட்டு அதை பிதுக்கும்போது எப்படி வரும்? அதை சுத்தம் பண்ணும்போது எப்படி இருக்கும்? அப்போ நற்கிரியைகள் நாம் சீர் பொருந்த வேண்டும் என்றால் உள்ள இருக்கிற அசடு என்ன செய்யணும்? நீங்கள் என் காலில் ஒரு சின்ன காயம், உதாரணத்துக்கு சொல்ல, காலில் ஒரு சின்ன காயம், எனக்கு எப்போதுமே நகத்தை வெட்டிடணும். இன்னைக்கு காலில் நகத்தை வெட்டும்போது மனோங்க வாட அந்த காலில் உள்ள நகத்தை விட்டுட்டா அப்படின்னு அவன் வெட்டிகிட்டே இருக்கும்போது சொல்லிட்டா, மாமா உள்ள கருப்பாக இருக்குங்கடா. ஏன்னா அது கல் தட்டி பயங்கரமான வேதனை. அதோட தான் எல்லா ஊழியத்தையும் செஞ்சுட்டு இருக்கிறேன். செய்வதற்கு கர்த்தர் எதுன்னு கொடுக்குறாரு? பலன் கொடுக்குறார். அது ஒன்றும் செய்யாதடா, நீ உன் பாட்டில் வெட்டிட்டான் அந்த ஒரு நகத்தை மட்டும், மீதி எல்லாத்தையும் நான் வெட்டிட்டேன். எதற்காக சொல்லுதுன்னா, உள்ள அசடுகள் இருக்கும்போது நாம் நற்கிரியைகளை செய்ய முடியும்.
உள்ள என்னது இருக்கும்போது அசடுகள். ஏசாயா 1ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அது ரணமும் இருக்கு. அப்படிதானே இருக்கு. வாசியம் அந்த வசனத்தை 1ஆம் அதிகாரம் 6வது வசனம். உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அதுல சுகமே இல்லை. அது காயமும் வீக்கமும் கொதிக்கிற ரணமும் உடையது. அது சீல் என்ன செய்யப்படாமல் பிதிக்கப்படாமல் கட்டப்படாமலோ எண்ணெயினால் ஆற்றப்படாமலோ இருக்கிறது. இந்த காலில் அடிபட்டுச்சு. டெய்லி காலையில குளிச்ச உடனே கையில எண்ணெய் வச்சுட்டு ஜெபம் பண்ண, ஆண்டவரே தழும்புகளால் நான் சுகமாகிறேன் என்று சொல்லப்பட்டு ரத்தம் அந்த எண்ணெயோடு கலக்கப்படட்டும் விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணி காலில் போடு. நைட்டில் படுக்கும்போது பாஸ்டர்மாவை கூப்பிட்டு எண்ணெய் போட்டுருமா அப்படி. எண்ணெயிலேயே இவ்வளவு சுகத்தை கர்த்தர் கொடுக்குறார். கொஞ்சம் லேட் ஆகும், அவ்வளவுதான். எண்ணெயிலே பெறுகிற சுகம் சில நேரங்களில் என்ன செய்யும், லேட் ஆகும். ஆனா கர்த்தர் சுகத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்போ சகலவிதமான நற்கிரியைகளிலேயும் ஆண்டவர் நம்மை சிருஷ்டித்திருப்பது பிரியமானவர்கள் நற்கிரியைகளை என்ன செய்ய வேண்டும், செய்ய வேண்டும். அப்போ நம்மை குறித்து தேவனுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. நான் ஆசீர்வாதமா இருக்க நம்மளை குறித்து ஆண்டவர் நம்புதார். உதாரணத்துக்கு சொல்றேன்னு, முன்ன பின்ன தெரியாது. ஒரு பிள்ளைக்கு ஒரு பையனை முன்ன பின்ன தெரியாது. ஒரு பையனுக்கு ஒரு பிள்ளைய முன்ன பின்ன தெரியாது. ஆனால் பேரண்ட்ஸு அலைன்ஸ் பார்த்து அவங்களுக்கு என்ன செய்தாங்க சொல்ல மாட்டேங்கிற. எனக்கு பாஸ்டர்மாவை முன்ன பின்ன தெரியாது, பாஸ்டர்மாவை எனக்கு முன்ன பின்ன தெரியாது. ஏன் ஆவிக்குரிய தகப்பன் எனக்கு சரியான நபருன்ட்டு அவங்கள தேர்ந்தெடுத்தாங்க. அவங்க அப்பாட்ட கேட்கும்போது அவங்க அப்பாவும் சம்மதிச்சிட்டாரு. அப்போ என்னை குறித்த ஒரு நம்பிக்கை என் ஆவிக்குரிய தகப்பனுக்கும் எனக்கு பெண்ணை கொடுத்த தகப்பனுக்கும் என்னை குறித்த என்னது இருக்கு, உங்களுக்கு ஒண்ணுமே யாராது. கொடுத்த தகப்பனுக்கும் கொடுத்த மாமாவுக்கும் என்னது இருக்கு, என்னை குறித்து ஒரு நம்பிக்கை. அதே போல எனக்கும் பாஸ்டர்மாவை குறித்த ஒரு நம்பிக்கை, அவர்களுக்கும் என்னை குறித்ததான ஒரு நம்பிக்கை. அதே போல தேவனுக்கு நம் மேல ஒரு நம்பிக்கை இருக்கு. அல்லேலூயா. யாருக்கு? தேவனுக்கு நம்ம மேல ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை நமக்குள்ள வந்துட்டுன்னா அவருக்கு பிரியமானது எல்லாவற்றையும் நம்மை கொண்டே நிறைவேற்றுவார். அல்லேலூயா. அந்த நம்பிக்கை நம்ம மேல வரணும். 1 கொடுப்பாரு, நல்லா இருக்கிறான். 2 கொடுப்பார், நல்லா இருக்கு. 3 கொடுப்பார், நல்லா இருக்கு. 4 கொடுப்பார், நல்லா இருக்கு. 5 கொடுப்பார், நல்லா இருக்கிறான். 6 கொடுப்பாரு, என்ன கொஞ்சம் ஒரு மாதிரியே போறானே, மிதந்து போறானே, டக்குன்னு அதுலேயே நிறுத்திடுவார். அதுல என்ன செஞ்சிருவாரு, கொடுக்கிறவரை நிறுத்திடுவாரு. கொடுத்ததை எடுக்க மாட்டாரு. நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். கொடுத்ததை அவர் என்ன செய்ய மாட்டாரு, எடுக்க மாட்டார். கொடுத்ததை நிறுத்திடுவாரு. நிறுத்தியாச்சுன்னா அதுக்கப்புறம் போகணும்னா முதல்ல இருந்து தான் கீழே இருந்து மறுபடியும் மேலே என்ன செய்யணும், வரணும். அந்த ஒரு எண்ணம் நமக்குள்ள வராமல் இருக்க வேண்டும் என்றால் அவருடைய நம்பிக்கைக்கு நாம் பாத்திரமாய் நடந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் அதை சொல்றார். ஏசாயா 44ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கோரகை குறித்து அவன் என் மேய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படு என்றும் சொல்லி எனக்கு பிரியமானதை எல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறவர் நான். இப்ப ஆண்டவர் உங்களை பார்த்து அதான் சொல்ற. கோராக் என்கிற இடத்துல உங்களுடைய பேரை போட்டுடுங்க. உங்களுடைய பேரை போட்டு நீங்க வாசித்து பாருங்க. இந்த ஆனந்தராஜ் எனக்கு பிரியமானதெல்லாம் நிறைவேற்றுவான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதே போல உங்களுடைய பேரை போட்டு சொல்லுங்க. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லுதேன், இந்த வருஷத்துல ஒரு பெரிய ஆசீர்வாதம் இந்த சபைக்கு காத்திருக்கு. அது யார் யாருடைய வாழ்க்கையில நிறைவேற போகிறதோ எனக்கு தெரியாது. ஆனா அதுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு பிரியமானதை எல்லாம் நிறைவேற்றுவான். அந்த ஒரு நம்பிக்கை நம்மளை குறித்து கர்த்தருக்கு வர வேண்டும். அல்லேலூயா. இப்போ நான் சொன்னதான நம்பிக்கைக்கு எக்ஸாம்பிள் சொன்னேன்.
இப்போ உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு இப்போ புரியுதா? இந்த நம்பிக்கையில நாம் உறுதியா இருக்க. ஆண்டவர் நம்மை நம்பி கொடுக்கிறாரு. இவனுக்கு நான் இதை கொடுக்க இவன் எனக்கு பிரியமானதை நிறைவேற்றுவான் என்று அவர் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அந்த எதிர்பார்ப்பை நாம் என்ன செய்ய வேண்டும்? நிறைவேற்ற வேண்டும். நல்லா நீங்க புரிஞ்சுக்க. அந்த 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 எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவதற்குத்தான் ஆண்டவர் பல ஆசீர்வாதங்களை நமக்கு என்ன செய்தாரு? கொடுக்கிறார். கோராகை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் என் மேய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி அஸ்திபாடுபடு என்றும் சொல்லி எனக்கு பிரியமானதை. 2 கரங்களை உயர்த்துங்க. ஆண்டவர் இன்னைக்கு உங்களை அதைத்தான் அறிக்கை செய்ய வைக்கிறார். தேவனுக்கு பிரியமானதை நான் நிறைவேற்றுவேன். அப்படியே ஒரு 10 திருப்பு சொல்லுங்க பாப்பா. ஆண்டவருக்கு பிரியமானது உங்க குடும்பத்துல வந்து ஏறாங்க. ஒரு 10 திருப்பு சொல்லுங்க. நல்ல நல்ல கையை தோளுக்கு மேல நீட்டுங்களா. ஆண்டவருக்கு பிரியமான காரியம் உங்களுடைய வாழ்க்கையில வந்து நிறைவேற்க 2 கையை கம்பீரமா நீட்ட வேண்டாமா? உயர்த்த வேண்டாமா? நல்ல உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவருக்கு பிரியமானதை நான் நிறைவேற்றுவேன். தேவனுக்கு பிரியமானது எல்லாம் நிறைவேற்றேன். 1 2 இல்லை, எல்லாம் எதெல்லாம் தேவனுக்கு பிரியமோ அதெல்லாம் நிறைவேற்ற என்னை நம்பி அவர் கொடுக்க அவைகளை நான் நிறைவேற்றி கொண்டே இருப்பேன் என்று சொல்லிடுவேன். நல்ல அறிக்கை செய்யுங்க. அந்த அறிக்கை வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வர போகிறது. அந்த அறிக்கை உங்களுக்குள்ள ஒரு பெரிய ஆசீர்வாதம். உங்களுடைய அறிக்கை தான் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கும். உங்களுடைய அறிக்கை தான் உங்களுக்கு நிறைவை கொடுக்கும். உங்களுடைய அறிக்கை தான் குறைவைகள் எல்லாம் மாற்றும். கரங்களை கீழே போடலாம். இந்த வசனத்தை நான் மறுபடி வாசித்தேன். ஆண்டவரே, என்னை நம்பி நான் இப்படிதான் ஜெபம் பண்ணேன். என்னை நம்பி எதை தருகிறீரோ அதை நான் உமக்கு பிரியமான முறையில் நிறைவேற்றுவேன். அல்லேலூயா. நீங்க சொல்லணும். உங்க இருதயத்தில் கை வச்சு சொல்லுங்க. இயேசு என்னை நம்பி எதையெல்லாம் தருகிறாரோ அதையெல்லாம் நிறைவேற்றுவேன். இயேசு என்னை நம்பி எனக்கு எவைகளெல்லாம் தருகிறாரோ அவைகளெல்லாம் தேவ நாமத்தின் மகிமைக்காக நிறைவேற்றுவேன். கரங்களை கொட்டி கர்த்தரை துதிங்க. அந்த நிறைவேற்றுகிறதான ஒரு அபிஷேகம் உங்கள் மேல வந்து இறங்கட்டும். அவைகளெல்லாம் நிறைவேற்றுவதற்கு மாம்சிகத்திலையும் ஆவியிலும் உண்டான அசுத்தங்கள் நீங்கும். மாம்சிகத்திலையும் ஆவியிலும் உண்டான அசுத்தங்கள் நீங்கி நிறைவேற்ற ஆரம்பிச்சாச்சுன்னா நமக்குள்ள ஒரு பூரண ஆசீர்வாதம் வரும். அல்லேலூயா. நமக்குள்ள என்னது வரும்? ஒரு பூரண ஆசீர்வாதம் வரும். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 2 கொரிந்தியர் 7:1 இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்த கடவுள். இன்னைக்கு அநேகருக்கு ஏன் பைபிள் சரியை வாசிக்க முடியலன்னா யூடியூப்லேயே பைபிளை கேட்டுருது. வாசிக்கிறது இல்லை, பைபிள் எடுத்து என்ன செய்யறது இல்லை. வாசித்தால் தான் வார்த்தை பிதகாமல் என்ன செய்யும் வரும். நான் இந்த டெஸ்ட் எதுக்கு வச்சிருக்கேன் அப்படின்னா, நீங்கள் நாளைக்கு அரசாங்க வேலைக்கு போனாலும் எல்லாத்தையும் என்ன செய்யணும்? வேலை இல்லாமல் நீங்கள் எழுதுவதற்காக தான் இங்கே ட்ரைனிங். ஒரு விஏஓ ஆகிட்டா ஸ்டேட்மெண்ட் நிறைய எழுத வேண்டியது இருக்கும். ஒரு நீதிமன்றத்தில் போய் வேலை செய்தால் ஸ்டேட்மெண்ட் நிறைய எழுத வேண்டியது இருக்கும். அதெல்லாம் சரியாக எழுதணுன்னா இங்கே ட்ரைனிங். ஒருத்தர் அல்லையிலேயே சொல்ல, உங்கள் ட்ரைனிங் எங்களுக்கு உதவுமா அப்படி நினைச்சா தேவன் பிரியமானதை உங்களுக்கு எப்படி கொடுப்பாரு? என் அன்பு தேவனுடைய சிறமை தேவனுடைய பிள்ளைகளே, பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தெய்வ பயத்தோடு என்ன செய்யணும்? பூரணமாக்க வேண்டும். நமக்கு முன்னால ஒரு ராஜ்யம் இருக்கிறது. கடைசி வசனமாய் சொல்லி நான் முடிக்க போறேன். அதுக்கு முன்பு 2 வசனம். நம்முடைய ஆவியும் சரியா இருக்கணும், மாம்சீகமும் இப்படி இருக்கணும். சரியா இருக்கு.
நம்முடைய மாம்சீகமும் நம்முடைய ஆவியும் சரியா இருக்கும் என்று சொன்னால் அவருக்கு விருப்பமானதெல்லாம் கர்த்தர் நமக்கு கொடுப்பார். அவருக்கு விருப்பமானதெல்லாம் கர்த்தர் நமக்கு என்ன செய்வார்? கொடுப்பார். அவருக்கு விருப்பமானது வந்துட்டுன்னா இடம் கொள்ளாது. மல்கியா 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அவருக்கு விருப்பமானதை நாம் செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா இடம் கொள்ளாது. வானத்தின் பலகனி வாசல்களை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டுமான ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையிலே கொடுப்பார். அல்லேலூயா. எப்பொழுது அவருக்கு பிரியமானதை செய்ய யோசிக்கும்போது. என்னதெல்லாமோ யோசிக்கிறாங்க ஜனங்கள், என்னதெல்லாமோ யோசித்து நடக்கிறாங்க, எதையெல்லாமோ யோசித்து பார்க்குறாங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரே காரியத்தை யோசிங்க, கர்த்தருக்கு பிரியமானதை யோசிங்க. ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார். அவர் உங்களோடு கூட என்ன செய்வார்? இருப்பார். உங்களோட கூட என்ன செய்வார்? இருப்பார். ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம். உபாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கும்போது பென்யமீனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. பென்யமீனை குறித்து கர்த்தருக்கு பிரியமானவன் அவரோட சுகமாய் தங்கியிருப்பான். இந்த பிரியம் எதற்கு? ஆண்டவர் நமக்கு சுகத்தோடு கூட அவரோடு கூட இருக்க. அவரோடு கூட எப்படி இருக்கணும்? சுகமா இருக்கும். பென்யமீனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு பிரியமானவன் ஒன்னு அவரோட கூட சுகமாய் என்ன செய்வான்? நம்ம சரீரத்தில் பலவீனங்கள் வருது. என் சரீரத்தில் பலவீனங்கள் வருது, ஆண்டவரே என்று சொல்லும்போது எந்த ஊழியமும் தடைப்படாதபடி அதை செய்ய கர்த்தர் என்னோடு கூட இருந்திருக்கிறார். அதை செய்வதற்கு கர்த்தர் உங்களோடு கூட என்ன செய்திருக்கிறார்? இருந்திருக்கிறார். உங்களோடு கூட என்ன செய்திருக்கிறார்? இருந்திருக்கிறார். பென்யமீனை குறித்து கர்த்தருக்கு பிரியமானவன். ஆண்டவர் நம்மளை குறித்து சொல்லணும், நம்மளை குறித்து சொல்லணும், நம்முடைய பெயரை சொல்லணும். இவன் கர்த்தருக்கு பிரியமானவன், இவன் கர்த்தருக்கு பிரியமானவள் ஆகினாலே அவன் என்னோட சுகமாய் தங்கியிருப்பான். எப்படி தங்கியிருப்பான்? சுகமாய், கர்த்தரோடைய சுகமாய் தங்கி. இயேசுவோடு கூட எப்படி இருக்கணும்? சுகமாய் தங்கி இருக்கணும். 2வது சொல்லப்பட்டிருக்கிறது, அவனை அவர் என்னாலும் காப்பாற்றி. ஒரு நாள் 2 நாள் அல்ல, இயேசுவின் வருகை மட்டும் கர்த்தர் நம்மை காப்பாற்றுகிறார். பிரியமானவர்களை கர்த்தர் என்ன செய்கிறாரு? காப்பாற்று, என்னாலும் காப்பாற்று. சில நேரங்களில் வாகனங்களில் போகும்போது எனக்கு ஒரு எச்சரிப்பின் சத்தம் வரும். பக்கத்துல இருந்து, மேல இருந்துல பக்கத்துல இருந்து எவ்வளோ நெருங்கி வர, எவ்வளோ பக்கத்தில் வரான், ஏமா அவன் வரதான் செய்வான். நமக்கு முன்னால தேவ சமூகம் சொல்லுகிறது. தேவ சமூகம் சொல்லிட்டு தாறுமாறா ஓட்ட முடியுமா? அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்துரும். ஒவ்வொரு நாளும் வாகனத்தை எடுக்கும்போது நான் சொல்லி ஜெபிக்கிறதான ஜெபம் அதுதான். என்கிட்ட வாகனத்தை கொண்டு வந்து ஜெபித்துட்டு போகிறவங்களுக்கு நான் ஜெபிக்கிற ஜெபம் அதுதான். என்ன ஜெபம்னா, ஆண்டவரே இந்த வாகனத்திற்கு முன்னும் பின்னும் வலதுபுறத்திலையும் இடதுபுறத்திலையும் கீழையும் மேலையும் உண்டான தீமைகளுக்கு என்ன செய்திடலாம்? கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றைக்கும் அந்த வசனத்தை சொல்லுங்க. நீங்களும் சொல்லுங்க. காலையில் வண்டி எடுத்த உடனே டக்குன்னு திருக்கிட்டு ஓடக்கூடாது. திருக்கிட்டு என்ன செய்யக்கூடாது? ஓடக்கூடாது. வண்டியில் யாரி உட்கார்ந்து, ஏசப்பா நீ சொல்லிட்டு உன் போக்கையும் வரத்தையும் இது முதல்ல என்றைக்கு என்ன செய்வேன்? இந்த வசனத்தின்படி யாரும் போகிற வாகனத்துக்கு முன்னும் பின்னும் வலதுபுறத்திலையும் இடதுபுறத்திலையும் கீழே மேலே உண்டான தீமைகளுக்கு விலக்கி காத்துருந்து சொல்லிட்டு போனால் அந்த பிரியமானவர்களை கர்த்தர் காப்பார். அல்லேலூயா. சொல்லிட்டு போனோம், ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு போனோம். சில நேரத்தில் சில வீட்டில் பாரு தும்முர் பிடிச்சவன் சொல்லாமல் போகிற பாரு, பல்ல கடிக்குங்களா கிடைக்கலையா? பல்ல கடிக்குங்களா? உங்கள் அனுபவத்தில் இருந்தால் நான் சொல்லுதேன். அதே போல தான் ஆண்டவரும் பார்ப்பார். இவ்வளோ ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்குறேன், இவ்வளோ சுகத்தை கொடுத்துருக்குறேன், நேற்றைக்கு வரைக்கும் காப்பாற்றிருக்கேன், இன்னைக்கு பாரு என்று சொல்லாமல் போகிறான்ட்டு அவர் ஏங்கிக்கிட்டு அவர் என்ன செய்வார்? அவர்கிட்ட சொல்லணும். பாடுதான் போகும்போதும் காக்கிறார், திரும்பும் போது என்ன செய்கிறாரு? காய்க்கிறார். இப்போதும் எப்போதும் என்னாலும் என்ன செய்கிறாரு? காய்க்கிறார். உண்மையிலே காய்க்கிறார். என்னையெல்லாம் பாதுகாக்கிறார் அவர் தான். பென்யமீனை குறித்து சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தருக்கு பிரியமானவன் அவரோட கூட சுகமாய் என்ன செய்வான்?
தங்கியிருப்பான். ரெண்டாவது சொல்லப்பட்டிருக்கு, அவர் அவனை என்னாலும் காப்பாற்றி, என்னாலும் காப்பாற்றி. மூன்றாவது சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் எல்லைக்குள்ளே அவர் எப்படி இருப்பாரா? நம்மோடு கூட கர்த்தர் வாசமாய், அவர் நம்மோடு கூட வாசமாய் இருப்பதற்கு நம்ம பொருத்தமான ஆள் இல்லை. ஒருவேளை நீங்க பொருத்தமான ஆளா இருக்கலாம், நான் பொருத்தமான ஆள் இல்லை. நான் அவ்வளோ கோபக்காரன். அம்மா, எம் பைபிள் காலேஜ் சர்டிஃபிகேட்லேயே எழுதி கொடுத்துருக்காரு பாஸ்டர் பிரதாப் சிங் ஐயா அவர்கள். அம்மா, அவ்வளோ கோபக்காரன். ஏண்டா, அதுக்கு ஆதாரம் உங்க கோபத்துக்கு ஆதாரம் இல்லை, என் கோபத்துக்கு என்னது இருக்கு? ஆதாரம் இருக்கு. அதை தூக்கி காமிக்கிறேன் பாருங்க. வேற ஒன்றும் இல்லை, அவர் கொடுத்த வேலையை செய்ய போகும்போது தான். பைபிள் காலேஜில் மெட்ராஸில் படிக்கும் 82, 83 நான் ராஜேந்திரன் ஐயா அவருடைய சபையிலிருந்து போயிருக்கிறதுனால என்னை நல்ல வேலை வாங்குவாங்க. ஏன்னா இங்கே வேலை செஞ்சு பழகிட்டோம்ல. ஒரு பழமொழி சொல்லுவாங்களா, இந்த உழுத மாடு எங்கே கண்டாலும் இடையில போகிறோன்னு பிடிச்சி என்ன செஞ்சிருவானா, அந்த கதை தான். இங்கே வேலையில் நம்ம கில்லாடியாக இருந்துட்டோம்ல, வேலை நல்லா வேலை செஞ்சுக்கிட்டே இருப்போம்ல, அங்கேயும் போனோன்னு வேலை. ஆனந்தராஜ் கிளாஸ் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு ஃபோன் பில் கட்டிட்டு வந்துடும் அப்படின்னு ஸ்கூட்டர் சாவியை கொடுத்துட்டேன். அப்போ ஃபோன் பில் கட்டுறதுக்கு போனோம். சாப்பிட்டுட்டு இருக்கேன், ஒருத்தன் சாவி எடுத்து ஒளிச்சு வச்சுட்டான். எனக்கு தெரியும், ஏன்னா நான் ஹாஸ்டலில் வளர்ந்தோம்ல, எவன் அந்த தப்பு பண்ணுவான்னு எங்களுக்கு நல்லா தெரியும். கேட்டு பார்த்தேன், கொடுக்கல. பட்டார்னு ஷோட்டில் ஒன்று வச்சேன், வேற எங்கேயும் அடிக்கல. இந்த கண்ணத்தோடு சேர்த்து அடிச்சேன். பொத்துண்டு கீழே விழுந்தான். விழும்போது சாவி எடுத்து கீழே போட்டுட்டு விழுந்துட்டான். சாவி எடுத்தேன், நேரே வண்டி எடுத்தேன், ஃபோன் பில்லு கட்டினேன், நேரே பாஸ்டர் ஐயா வீட்டுக்கு போனேன். ஐயா, இனி நான் உங்கள் காலேஜில் இருக்க தகுதியானவன் இல்லை, நான் வீட்டுக்கு போகிறேன். நேரில் போய் என்னடா அப்படின்னாங்க. இல்லை, சாவி இப்படி எடுத்து வச்சுட்டு கொடுக்கல. அந்த குறிப்பிட்ட டயத்துக்கு போய் நான் ஃபோன் பில் என்ன செய்யணும், கட்டு நல்லாட்டா உங்களுக்கு ஃபைன் வரும். கேட்டேன், இல்லைன்னா ஒரு போடு போட்டேன். அவன் கீழே விழுந்துட்டான், சாவியும் கீழே வந்துச்சு, கட்டிட்டு வந்துட்டான். இனி இந்த காலேஜில் இருந்தால் நல்ல பேர் இல்லையா, உங்களுக்கும் கெட்ட பேர், எனக்கும் கெட்ட பேர். நான் நேரே எங்கள் பாஸ்டர்கிட்ட போகிறேன்னு. இல்லை, நான் மன்னிச்சிட்டேன். இல்லை, நான் போகிறேன், இனி நீங்கள் வச்சுருக்காங்கன்னு இது பண்ணேன். வண்டி ஏறி நேரே பாளையங்கோட்டைக்கு போயாச்சு. ஏன் ஆவிக்குரிய தகவலை பற்றி எனக்கு தானே தெரியும். போனேன். நான் போகிறதுக்கு முன்னாலே இங்கே ஃபோன் பண்ணி சொல்லியாச்சு, உங்கள் ஆள் வராருன்ட்டு. போனேன். என்னடா அடிச்சிட்டியா, அவன் கீழே விழுந்தானா, வாடாண்டு ஒரு முத்தத்தை கொடுத்தாரு. இனி வீட்டுக்கு போண்டுன்னு சொல்லலை. அவர்கள் அரவணைப்பு தான் இன்னைக்கு இந்த இடத்துல இருந்து தேவனுடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறேன். அப்படி எழுதி கொடுத்துருக்குறாங்க. அப்படி என்ன இதை நான் எதற்காக சொல்றேன்னா, மாம்சியத்தில் உண்டான எல்லாவற்றையும் நீக்குவதற்கு ஆண்டவர் எல்லா வகையிலையும் நமக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருக்கணும்னா அந்த கோபத்தெல்லாம் ஆரம்பத்தில் இப்போ சாமியில்கிட்ட கேட்டு பாருங்களா, நான் எப்படி இருப்பேன்ட்டு. நீ வந்தவன் வரட்டா போ அதுன்ட்டு வேற ஒரு வார்த்தையும் சொல்லிவிடுவேன். இப்போ அப்படிலாம் சொல்ல மாட்டேன். ஆண்டவர் என்னை பக்குவப்படுத்தி வச்சிருக்கேன். லேலுயா லேலுயா. அப்படி எல்லாவற்றையும் நாம் பிரியமானவர்களை அவருக்கு இருக்கும்போது, மாம்சியத்தில் உண்டான அசுத்தங்கள், ஆவியில் உண்டான அசுத்தங்கள் எல்லாம் நீக்கப்பட்டு அவருக்கு பிரியமா இருக்கும்போது, ஒன்று அவர் நம்மோடு கூட என்ன செய்கிறாரா, சுகமா என்ன செய்கிறார், தங்கி இருக்கிறார். ரெண்டாவது, என்னாலும் என்ன செய்கிறாரு. மூன்றாவது, என்னோடு என் எல்கைக்குள்ளே அவர் என்ன செய்கிறாரு, இந்த எல்கைக்குள்ளே அவர் இருக்கிறார். இந்த எல்கைக்குள்ளே யார் வந்தாலும் இயேசுநாதரை பார்க்கலாம். அல்லேலூயா. யார் வந்தாலும் இயேசுநாதர் என்ன செய்யலாம், பார்க்கலாம். ஆகினால் தேவனுக்கு பிரியமானவர்களே, நாம் தேவனுடைய ராஜ்யத்திற்கு செல்வதற்கு தேவனோடு கூட சஞ்சரிக்க வேண்டும். உலகத்தில் இருக்கும்போதே தேவனுக்கு பிரியமானவர்கள் என்ற பேர் எடுக்கும். அப்படின்னா தான் பரலோகம். நல்லா என்னைய கவனிங்க. உலகத்தில் இருக்கும்போதே என்ன பேர் எடுக்கணும், தேவனுக்கு பிரியமானவன்கிற பேர் எடுத்தா தான் வருகையில் போக முடியும். வருகையில் போகல அப்படின்னா பூலோகத்தில் கடந்து ரொம்ப கஷ்டப்படணும். அப்புறம் கஷ்டப்பட்டு தான் மேலே என்ன செய்ய முடியும், வர முடியும். அதனால பூலோகத்தில் இருக்கும்போதே ஆண்டவருக்கு பிரியமானவன். வாசிங்க, எபிரேயரின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கே ஏனோக்கை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது.
விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். இது நம்முடைய ஆசை, அப்படித்தானே? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. இயேசுநாதர் இன்னைக்கு வந்தா மரணத்தை காணாம நம்ம எங்க போயிடணும்? ரெடியா இல்லை, வாய் வரமாட்டுக்கு. என் பிள்ளைலாம் என்ன ஃபஸ்ட்டு செய்யும், என்ன நிறைய காரியத்தை செய்ய வேண்டியது இருக்கு. அந்த காரியத்தில் கர்த்தர் பார்த்துக்கிடுவாரு. நம்ம அவருடைய வருகைக்கு போகிறதுக்கு எப்படி இருக்கணும்? ஆயத்தமாக இருக்கணும். அந்த பிள்ளைகளுக்கும் சேர்த்து தான் சொல்லுது, அந்த பிள்ளைகளும் எங்கே போகிறதுக்கு ஆயத்தமாக இருக்கணும். அவர் சொல்றார், விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமற் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே என்ன செய்தான்? எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு. இன்னைக்கு இயேசுநாதர் வருவாருன்னா நம்மளை குறித்து ஆண்டவர் ஒரு சாட்சியை கொடுத்து தான் தூக்குவார். சும்மா தூக்க மாட்டார். புரியுதா? வாலிப பிள்ளைகளுக்கு புரியுதா? சும்மா தூக்க மாட்டார். அங்கெங்கேயும் ஓடிக்கிட்டு வாலிப பிள்ளைங்களுக்கு புரியுதா? அங்கெங்கேயும் ஓடிட்டு இருந்தால் தூக்க மாட்டார். அவர் வருவதற்கு முன்னால் நான் கர்த்தருக்கு பிரியமானவள் என்கிற சாட்சி என்கிட்ட இல்லை, தேவனிடத்தில் பெற வேண்டும். யார் இடத்துல பெறணும்? அப்படி தேவனிடத்தில் அந்த சாட்சி பெற்றவங்க தான் எடுத்துக்கொள்ளப்படுவார். அல்லேலூயா. நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க. எனக்கு இந்த சத்தியம் தெரியாமல் போயிட்டேன்னு நீங்கள் நாளைக்கு சொல்லக்கூடாது. ஆண்டவர் யாரை எடுக்க வர்றாருன்னா அவருக்கு பிரியமானவர்கள். எல்லாத்துலேயும் கட்டுக்கோப்பாய் வாழ்ந்த அந்த வாழ்க்கையை கிறிஸ்துவுக்குள் தன்னை காத்து கொண்ட நபர்களை அவர் எடுக்க என்ன செய்கிறார்? வருகிறார். அதனால் என் அன்பு தேவனுடைய சின்னமே, கர்த்தருக்கு எது பிரியம் என்பதை சோதித்து அதிலே நடவுங்கள், யோசித்து நடவுங்கள். அப்பொழுது கர்த்தர் நமக்குரிய சகல ஆசீர்வாதத்தின் தந்து சுகமாய் தங்கியிருக்க பண்ணி என்னாலும் காப்பாற்றி நம்மோடு கூட கர்த்தர் வாசம் பண்ணுவார். முழங்கால் படிடுவோமா? ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போமா? ஆண்டவரே, இன்னைக்கு நான் உமக்கு பிரியமானதை செய்கிறேன். யோசிங்க கொஞ்சம். ஆண்டவருடைய சமூகத்தில் யோசிங்க, கர்த்தருடைய சமூகத்தில் யோசிங்க, கர்த்தருடைய சமூகத்தில் யோசிங்க, தேவ சமூகத்தில் யோசிங்க. இன்னைக்கு நான் ஆண்டவருக்கு பிரியமானதை செய்தேனா? கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை நான் செய்து கொண்டு இருக்கிறேனா என்பதை நீங்கள் யோசித்தார். அவர் உங்களுக்கு கற்றுத்தரும் தேவனாயிருக்கிறார். அவர் உங்களுக்கு கற்றுத்தரும் தேவனாயிருக்கிறார். பிள்ளைகள் முழங்கால் போட்டு ஜெபம், எல்லாரும் ஒருமனப்பட்டு ஆண்டவருடைய சமூகத்தில், தேவ சமூகத்தில் இந்த வருடத்தின் இறுதிக்குள்ளாக நம்மை குறித்ததான ஒரு நம்பிக்கை வந்த உடனே இவனுக்கு இவைகள் எல்லாம் நான் செய்ய போகிறேன், நான் எதிர்பார்க்கிறதை இவன் நிறைவேற்றுவான் என்கிற நம்பிக்கை வந்தவுடனே நம்முடைய சூழ்நிலைமை தலைகீழாய் மாறப்போகிறது. நம்முடைய சூழ்நிலைமை தலைகீழாய் மாறப்போகிறது. அப்படி மாறுவதற்கு நாம் செய்யக்கூடியது என்ன? அவரோடு கூட இருக்க வேண்டும். அவர் நம்மோடு கூட இருக்க வேண்டும். நாம் அவருக்கு பிரியமானவர்கள் என்கிறதன பேரு இந்த பூலகத்தில் இருக்கும்போதே நாம் எடுக்க வேண்டும். எடுப்பதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்தருளும்படியா 2 கரங்களை உயர்த்தி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. நீரே என் தேவன், உம் நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே, செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, மேற்றும் தெய்வமே, துணையாளரே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, மேற்றும் தெய்வமே,
நேசரே, உமது அன்பை அதிகாலையில் காண செய்யும் கருணை நேசரே, உம்மையே நம்பியுள்ளே நீர் விரும்பும் உன்னல்ல பாதைகளை தினந்தோறும் காட்ட வேண்டும் திவ்யநாதரே, தினந்தோறும் காட்ட வேண்டும் திவ்யநாதரே. அன்பின் சிகரமே, ஆருயிரே, அணைக்கும் தெய்வமே, ஆறுதலே. அன்பின் சிகரமே, ஆருயிரே, அணைக்கும் தெய்வமே, ஆறுதலே, ஆறுதலே. ஆண்டவரே, உமக்கு பிரியமானதை நான் யோசித்து செய்வேன், நான் சோதித்து செய்வேன். அப்பொழுது இந்த வாரத்தில் எனக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் என் வாழ்க்கையிலே நிறைவேறும். விசுவாசத்தோடு கூட சொல்கிறேன், நம்பிக்கையோடு கூட சொல்கிறேன். வருடத்தின் இறுதிக்குள்ளாக அநேகருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வரப்போகிறது. அதற்கு நாம் செய்யக்கூடியது என்ன? ஆண்டவருக்கு எது பிரியம் என்பதை, என் குடும்பத்தில் எது பிரியம் என்பதை நான் அதை சோதித்து யோசித்து செயல்பட போகிறேன். அவைகளினால் என் குடும்பத்திலையும் என் சபைக்குள்ளேயும் என் தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாறுதலை, மாற்றத்தை கர்த்தர் கொடுப்பார். எங்கள் கிருபையுள்ள தேவனே, மே துதிக்கிறோம், மே ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த நாளிலேயும் நீர் எங்களுக்கு கொடுத்த வார்த்தை உமக்கு பிரியமானதை, ஆண்டவரே, கர்த்தருக்கு எது பிரியம் என்பதை சோதித்து செய்யுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாங்கள் யோசித்து செயல்பட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்துள்ளோம். அப்படி நாங்கள் யோசித்து உமக்கு பிரியமானதை செய்யும்போது, ஆண்டவரே, இந்த வருடத்தில் எங்களுடைய வாழ்க்கையை மாற்றி நீர் எங்களோடு சுகமாய் தங்கியிருந்து எங்களை ஒவ்வொரு நாளும் காப்பாற்றி, ஆண்டவரே, எங்களுடைய எல்லைக்குள்ளே நீர் வாசமாய் இருந்து, ஆண்டவரே, உம்முடைய வருகைக்கு முன்பதாக நாங்கள் உம்மாலே நற்சாட்சி பெற்று எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு எங்களை பூரணமாய் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். அப்படி